Hello friends, so welcome to 7. So நான் தான் உங்க விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்டி. ஸோ இன்னைக்கு என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுவும் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, அதாவது நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் சார், எனக்கு ஸ்டில் வந்து டவுட்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட், எனக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் வேணும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்லி பேசிக்கான ஒரு டீட்டெயில்ஸில் இருந்து ஒரு 180 days, அதாவது ஸோ கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கான ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்றத இந்த ஒரு செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்லி எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம், ஸோ எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா தமிழ்நாடு என்ன பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கரெக்டா? எஸ். ஸோ இந்த ஒரு ஆண்டிற்கான ஆனுவல் பிளானர் ஆல்ரெடி அவங்க டிசம்பரில் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் நமக்கு ஜூனுக்கு அப்புறம் இருக்க போகிறது. அப்போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் அப்படின்றது ரொம்ப 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 சூப்பரான ஒன்று. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் உங்களுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வேற லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு சூப்பரான டைம். அதாவது நான் எக்ஸாம் வந்துருச்சு சார், ஒரு 2 மாதத்தில் நான் போய் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், ஒரு 3 மாதம் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றத தாண்டி ஒரு கிராஜுவல் க்ரோத் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ரொம்ப 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 எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஸோ கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒர்க்கை வித் ஒரு கரெக்டான டைமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதோடைய ரிசல்ட் அப்படின்றது வேற லெவல் இருக்கும். ஸோ அதற்கான ஒரு டைம் தான் உங்ககிட்ட 6 மாசத்துக்கு மேல டைம் இருக்குப்பா. ஸோ தெளிவா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணனா கண்டிப்பா இந்த ஒரு எக்ஸாம் நீங்க ஈஸியா கிராக் பண்ணிடலாம். சரியா? எஸ். ஸோ நமக்கு டிஎன்பிசி லெவல்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 போஸ்ட் காமனா இருக்கு, அதாவது குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4. சரியா? இது இல்லாமல் நமக்கு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் இருக்கு, அதுவும் குரூப் 1 போஸ்ட்டுக்கான ஈக்குவலான சேலரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான போஸ்ட். சரிங்களா? ஓகே. அப்போ இதில் நமக்கு ரொம்ப டாப் லெவலாக இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே, அதாவது இந்த டிஎஸ்பி இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு குரூப் 1ல இருக்கும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர், முனிசிபாலிட்டி கமிஷனர் இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு குரூப் 2 லெவலில் இருக்கும். சரிங்களா? குரூப் 4ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் இல்லை வந்து விஏஓ, ஸோ அடுத்த ஸ்லைடில் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? எஸ். ஸோ எக்ஸாம் லெவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இது மினிமம் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதுமானது. ஸோ மீதி எல்லாமே அப்படிதான். ஸோ அப்போ இந்த எக்ஸாம் லெவல் அப்படின்றது எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ எனி டிகிரி அப்படின்றது ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ குரூப் 1க்கும் 2க்கும் நீங்கள் குரூப் 4க்கு 10th படிச்சிருந்தாலே போதுமானது. உங்களுடைய ஏஜ் லிமிட் 18 இயர்ஸில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறது. சரிங்களாப்பா? எஸ். ஸோ உங்களுடைய இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது டெபுட்டி கலெக்டர். சரியா? ஸோ டெபுட்டி கலெக்டர், ஸோ அதுக்கப்புறம் டிஎஸ்பி, ஸோ இதில் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அப்படின்றது இருக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர். ஸோ இது எல்லாமே குரூப் 1க்கான போஸ்ட். ஸோ குரூப் 2 பார்க்கும்போது முனிசிபல் கமிஷனர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்ட். இதில் நம்ம ஆல்ரெடி சொன்னது டைப்பிஸ்ட் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த டைப்பிங் அப்படின்றது கண்டிப்பாக தேவையா அப்படின்னா இருந்தால் நல்லா இருக்கும், சர்டிஃபிகேட் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ மற்ற அதாவது இன்னொருத்தரை கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு ஒரு மெரிட் தான். சரியா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸோ இங்கிலீஷில் இல்லை தமிழில் ஏதோ ஒன்று ஹையர் எண்டும் இன்னொன்று லோவர் எண்டும் அப்படின்றத முடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஓகேங்களா? எஸ். ஸோ முடிஞ்சால் நான் அடுத்து இந்த போஸ்டிங்கை பற்றின டீட்டெயில்டு செஷன் வந்து ஒன்று கொண்டு வரேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சார், டிஎன்பிசி சைடில் இருந்து எனக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக என்ன சார் வேணும், இதுதான் எனக்கு வேணும், இதெல்லாம் டவுட்ஸ் இருக்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை ஒரு செஷனாக நம்ம கொண்டு போகலாம். சரிங்களாப்பா? எஸ். ஓகே டன். ஸோ இது யாருக்கானது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டீங்கன்னா நீங்கள் குரூப் 4க்கு எலிஜிபிள். இல்லை நான் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு எலிஜிபிள். இல்லை சார் நான் இப்போ வந்து மேலே நான் முடிக்க போகிறேன், அப்போ அதுக்கப்புறம் வரக்கூடியது அப்படின்னா நீங்கள் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கான டைம் அப்படின்றது நிறைய இருக்கும். சார் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன்னா நீங்கள் இப்போவே குரூப் 4க்கு எலிஜிபிள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா உங்களோட ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ இப்போ நாங்கள்லாம் புதுசாக படிக்கணும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும், பட் உங்களுக்கு அப்படி கிடையாது. அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம், ரொம்ப தெளிவாக ஸோ 1 by 1 உங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய நாலேஜ் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அண்ட் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட், ஸோ உங்களுக்கு டைம் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அப்போது இந்த ஒரு 6 மாதம் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கிராக் அப்படின்றது பண்ணிடலாம். அண்ட் ரிப்பீட்டர்ஸ், பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸுக்கு ஸோ கரெக்டான ஒரு கிராஜுவல் டைம் இருக்குது.
அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸுக்கு செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய நாள் இருக்குது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் ரிவிஷனை பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அண்ட் நம்ம இந்த 147 ரூல் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதாவது நீ ஃபர்ஸ்ட் டே படிக்கக்கூடியது ஃபோர்த் டே படிக்கக்கூடியது 7th டேவும் ரிவைஸ் அப்படின்றத நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு டாப்பிக்கும் மறக்காது. முக்கியமாக அதை நீங்கள் ஒன்று கண்ணாலேயோ இல்லை எழுதியோ நீங்கள் பார்த்துருக்கணும். சரிங்களா? இந்த ஒரு 147 ரூல் அப்படின்றத மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2026 நீங்கள் கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரியாக ஆகலாம் அப்படின்றத கான்ஃபிடென்ட் அப்படின்றது உங்களுக்கு முதல்ல இருக்கும். சரியா? ஸோ நமக்கு டைம் நிறைய இருக்கும், நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ கான்செப்டில் கிளாரிட்டியோடு நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய சக்ஸஸ் அப்படின்னு ரொம்ப கிட்ட இருக்குது உங்ககிட்ட. சரிங்களாப்பா? எஸ். ஸோ நமக்கு ஆனுவல் பிளானர். ஸோ இந்த ஆனுவல் பிளானர் படி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முக்கியமானது நமக்கு என்ன, குரூப் 1, 2, 4. ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஜூனில் இருக்க போகுது. அப்போ எக்ஸாம் அதில் இருந்து கரெக்டாக செப்டம்பரில் வரப்போகுது. அடுத்து நமக்கு ஆகஸ்ட், அதுலேருந்து நமக்கு அக்டோபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர். அப்போ நமக்கு செப்டம்பர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. கரெக்டாக கிட்டத்தட்ட 8 மாதம் இருக்குப்பா. ஸோ நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? ஓகே டன். ஸோ இதோடைய பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்க போகுது, டோட்டலாக 300 மார்க்கு. ஸோ 3 hours இந்த ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி காமனாக தான் இருக்க போகுது எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கும். சரியா? ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி. ஸோ இது நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணுற அந்த லாங்குவேஜில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும். சரியா? இது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜிகே அப்படின்றது இருக்கும். அண்ட் நம்மளுடைய பார்ட் ஆப்டி அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ஒரு 25 கொஷின் இருக்கும். ஸோ இதற்கான ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். முடிஞ்சால் இந்த ஒரு வீடியோடைய மேலே கொடுத்துருக்க ஐக்கான்லையும் இந்த ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். ஏன் சார் அப்படின்னா ஸோ ஒரு ஈஸியான ஒரு பார்ட். ஸோ சீக்கிரமாக நீங்கள் இன்னும் எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்கோர் பூஸ்டர்னு சொல்லலாம் இந்த ஒரு டாபிக். ஸோ நேற்று கூட அருண் சார் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். சரிங்களா? எஸ். ஓகே டன் டன் டன். இதுதான் உங்களுடைய சிலபஸ் அப்படின்றது. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவில் நீங்கள் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ நான் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டேன் சார் அப்படின்னா எனக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அப்புறம் கல்ச்சர், ஹெரிட்டேஜ், ஃப்ரீடம் மூமெண்ட் இந்த மாதிரியான டாபிக் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் பாலிட்டி எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு தெரியணும், கவர்னன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல், அமெண்ட்மெண்ட் இது எல்லாமே நான் படிச்சிருக்கணும். ஜாகிரபி போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்தியன் ஜாகிரபியும் படிக்கணும், தமிழ்நாடு ஜாகிரபி படிக்க. இது டிஎன்பிசி, இது தமிழ்நாடு லெவல் எக்ஸாம் பண்ணுறதுனால நீங்கள் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கவர் பண்ணணும். சரிங்களா? எஸ். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமி. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி இது எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ பேசிக் சயின்ஸு, கரண்ட் டெவலப்மெண்ட்டு, கவர்மெண்ட் ஸ்கீம் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ அடுத்து நமக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நீங்கள் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு கிராமர், கரெக்டாக கிராமர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதில் இலக்கணம், இலக்கியம் சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிராமரு, காம்ப்ரிஹென்ஷன் இந்த மாதிரி சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளுடைய சிலபஸ். ஸோ இதில் டீட்டெயில்டு வீடியோ அப்படின்றது நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் பாருங்கள், எப்படி நம்ம இந்த 25 கொஷினை ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரிப்பீட்டட் டாப்பிக்காக தான் இருக்க போகுது. மோஸ்ட்லி நீங்கள் ப்ரீவியஸ் இயர், ஸோ நான் ரஃப்லி நான் வந்து படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், நீங்கள் எந்த எக்ஸாம் சூஸ் பண்ணாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து தான் நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. அதுவும் முக்கியமாக டிஎன் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ். சரிங்களா? எஸ். ஓகேப்பா. ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய சிறகுகள் 2.0 சிந்தனை அண்ட் லட்சியம் சொல்லக்கூடிய ஸோ 3 எக்ஸாமுக்கான பேட்சஸ் செப்பரேட்டாக செகண்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்டார்டிங் டேட் இங்கே கொடுத்துருக்கேன் 20. இன்னைக்கு குரூப் 1க்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து 23 and 31. இதில் நீங்கள் வந்து எல்லாமே நான் எனக்கு வேணும் சார்னா இந்த தமிழ் நாடில் டிஎன்பிஎஸ்சி மெகா பேக். ஸோ இது என்ன சார் அப்படின்னா எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் நீங்கள் கொடுத்தா பார்த்தீங்களா, இப்போ இதோடைய ப்ரைஸ் ஒரு 2500, இது வந்து ஒரு 4.5 இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 4.5க்கு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் எல்லா பேக்கையும் நீங்கள் 2 years ஆஃப் வேலிடிட்டியோட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேட்ச் இருக்குது, இதோடைய ஒரு ஸ்டடி பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்டாக பார்ப்பீங்க. பட் இந்த பேக் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை என்ன பண்ணுவீங்க, டபுள் த இயர், அதாவது இதுக்கு அடுத்த வருஷம் இருக்கு, அதாவது அடுத்த பேட்ச்
3.2 நீங்கள் இந்த ஒரு பேக் மூலியமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இதை விட ஒரு 1000 இல்லை 1500 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎன் மெகா பேக், இதோட லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட பெனிஃபிட் என்னன்னா ஆல் எஸ்எஸ்சி பேங்கிங் எல்லாமே. ஸோ அதை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன், சரியா? எஸ், இதுதான் நம்மளுடைய ஸ்டடி பிளான். இந்த ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக ஸோ ஃபாலோ அப்படின்றத பண்ணுங்க, சரிங்களாப்பா? எஸ், ஸோ இங்கே நான் ஃபவுண்டேஷன் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் 1 by 1 ஸோ உங்களுடைய ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, ஸோ ஆப்டியில் இருந்து இங்கே 2 டாபிக் இங்கே 2 டாபிக் அப்படி தான் கொடுத்துருப்பேன். இப்போ இங்கே இந்தியன் பாலிட்டி படிக்கிறீங்கன்னா இங்கே அடுத்த பாலிட்டி படிப்பீங்க, இங்கே ஜாகிரபினா இங்கே ஜாகிரபி. உங்களோட சப்ஜெக்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ ஸ்பிளிட் அப்பில் தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? எஸ், ஸோ இது ஃபர்ஸ்ட் மந்த், இது செகண்ட் மந்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே உங்களுக்கு தேர்ட் மந்த் அப்படின்றதுக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஃபோர்த் மந்த். ஸோ இப்படி தான் நான் மந்த் வைஸ் இதை ஸ்பிளிட் அப் பண்ணிக்க. இதை தெளிவாக கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடியதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஒரு 6 மாதத்தில் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எக்ஸாமை கிராக் பண்ணலாம், சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய டிஎன் மெகா பேக். ஸோ இதில் நீங்கள் பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, ஐபி, போஸ்டல், இன்சூரன்ஸ் சொல்லிட்டு எல்லா எக்ஸாம்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே பேக்கில் கவர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இது ஆஃபர் டைமில் 5.5K தான் இருக்கும். டிஎன்பிசியை விட இது டிஎன் மெகா பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுவீங்க. ஏன் சார் அப்படின்னா நான் அடுத்த ஸ்லைட்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ ரயில்வே அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை பேசுவோம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும், எல்லா பேட்சஸோட இதுவும். ஸோ அப்போ இந்த 2 வருஷம் வேலிடிட்டியில் நீங்கள் அடால இருக்கக்கூடிய கரண்ட் அண்ட் ஃபியூச்சரில் ஆட் பண்ணக்கூடிய எல்லா பேட்சஸும் இந்த ஒரே பேக்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் Y1029 இந்த ஒரு கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கு, சரியா? ஸோ மேலும் வேறு எதுவும் தகவலுக்கு நீங்கள் vimal.raj@ada247.com இந்த ஒரு மெயிலுக்கு மறக்காமல் மெயில் பண்ணுங்கள். அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ், ஸோ ரயில்வேல இருந்து நமக்கு எவ்ரி இயர் நிறைய வேக்கண்ட் அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரே ஒரு எக்ஸாம்லேயே உங்களுக்கு 20,000க்கும் மேற்பட்ட வேக்கண்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆப்ட் ரீசனிங் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜிஎஸ் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரயில்வே எக்ஸாம்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு ஸோ ரயில்வே உடைய குரூப் டி எக்ஸாம் அப்படின்றது என்ன பண்ண போகிறாங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது டேட் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. பட் அந்த குரூப் இருந்தது 10th லெவல் எக்ஸாம். ஸோ இப்போ நீங்கள் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் அதெல்லாம் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம். மேபி உங்களுக்கு மேக்ஸ் டஃபாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்லாம் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோஸ் நம்ம திரும்ப இன்னொரு செஷனில் நம்ம தெளிவாக பார்ப்போம், சரியா? ஏன்னா நீங்கள் டிஎன்பிசி படித்து ரயில்வே படிக்கிறீங்கன்னா ரயில்வே நல்லா படிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கலாம். ஸோ அப்போ இது எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தமிழ்நாடு மெகா பேக் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், சரிங்களா? எஸ், ஓகேப்பா. ஸோ எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.